டல்லா இருக்கிற ஃபேஸ் கூட ஜஸ்ட் 1 யூஸ்லயே நல்ல ஒரு க்ளோயிங்கை கொடுத்து பல பலன்னு ஷைனிங்கா சாஃப்டா வச்சுக்குது இந்த சூப்பரான மேஜிக் க்ரீம். அது மட்டும் இல்லாம இது நம்ம ஃபேஸ்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ், முள்ளு முள்ளா இருக்கும் பாருங்க, அது திட்டு திட்டா கருப்பா மங்கு இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே சூப்பரா கியூர் பண்ணி கொடுத்து நல்ல ஷைனிங்கை கொடுக்குது. வாங்க இந்த ஃபேஸ் க்ரீம் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீம் செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டாக எடுத்துக்கிட்ட பொருள் பார்த்தீங்கன்னா தக்காளி தான். 3 தக்காளி நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்திருக்கேங்க. இந்த தக்காளியில் இருக்கிற விட்டமின் சி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற போர்ஸில் நிறைய அழுக்குலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால தான் நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வரும். அதெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்குங்க இது. இப்போ இந்த தக்காளி கட் பண்ணி நடுவில் இருக்கிற அந்த தண்டு மாதிரி இருக்கிற பகுதியை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணுங்க. அது நம்மளுக்கு தேவையே இல்லை. எல்லாத்துலேயும் அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு நம்மளோட அந்த தக்காளியை பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ அதனால் பெருசாக கட் பண்ணிக்கினாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. இப்போ இந்த கட் பண்ணது எல்லாத்தையும் நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்க போகிறேன். இப்போ இந்த மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது கூட தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். ஏன்னா இந்த தக்காளியிலே நிறைய தண்ணி இருக்குது. ஸோ அதுவே நம்மளுக்கு போதும். இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா தண்ணி விட்டு போய் எந்த அளவுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுனால தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை ஒரு பவுலில் ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் எடுத்து வடிகட்டுங்க. இதில் தான் டபுள் ஃபில்டர் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஜூஸ் மட்டும் இறங்கும். இல்லைனா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த திப்பியும் லைட்டாக இறங்கிடும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வெறும் தண்ணி மட்டும் அதில் ஃபில்டர் ஆகி வருதோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஷைனிங்காக கிடைக்கும் அந்த க்ரீமு. கையில் டச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சொரசொரப்பு இல்லாமல் நல்லா வழுவழுன்னு கிளாசிக்காக கிடைக்கும். நம்ம கடையிலலாம் வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ஜூஸ் கீழே இறங்கும். இப்போ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பூன் வச்சு அழுத்தினாலும் ஜூஸ் இறங்காது. ஸோ நான் ஸ்பூன் எடுத்துகிட்டு கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டேன். அப்புறம் இன்னும் அதில் பேலன்ஸ் இருக்கிற ஜூஸும் நம்மளுக்கு நல்லா இறங்கிடுச்சு. அது கீழே நல்லா கையால் அப்படி பசைஞ்சு கொடுத்து நல்லா அழுத்தி விட்டேன். ஃபுல் ஜூஸும் அதில் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அந்த திப்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மேலே, அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். அடியில் நம்ம இருக்கிற ஜூஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். இந்த மேலே இருக்கிற திப்பி நம்ம எடுத்து கீழே போட்டுற வேண்டியதுதான். நாம் எடுத்த 3 தக்காளிக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்க. இப்போ வாங்க நம்ம அந்த மேஜிக்கான ஃபேஸ் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். இந்த ஜூஸ் பத்துற அளவுக்கு நம்மளுக்கு குட்டியான பாத்திரமாக இருந்தால் போதும். ஸோ இந்த பாத்திரத்தில் அந்த ஜூஸை நம்ம ஊற்றிடலாம். இப்போ இந்த ஜூஸ் லேசாக சூடேறட்டோன்ட்டு நம்ம முட்டை அடிப்போம் பார்த்தீங்களா விஸ்கு, அதை வச்சு லைட்டாக கலந்து விடுவோம். திரிஞ்சு வரும், அதனால தான் கலந்து விட சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நிறைய சேர்த்துடாதீங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். சுகர் சேர்த்துட்டு அந்த விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம இப்படியே சேர்க்காம ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். நம்ம டேரெக்டாக அப்படியே சேர்த்தா கட்டி ஆகிடும் அங்கங்கே. ஸோ அதனால் தண்ணியில் கரைச்சி நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ கரைச்சதை நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும். சிம்மில் வச்சுட்டே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி கிளாசிக் கண்டிஷனில் கிடைக்கும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு இந்த ஜூஸோட டெக்ஸ்சர் மாறிட்டே வருது பாருங்கள். நல்லா தண்ணியாக இருந்ததா, இப்போ பார்த்தா ஃபர்ஸ்ட்டை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கா. இப்போ பாருங்க, இன்னும் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது சூடா இருக்கும் போதே வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். ஏன்னா இதை நம்ம இப்படியே யூஸ் பண்ண போறது இல்லை. இப்போ இது கூட 2 முக்கியமான பொருளை நம்ம சேர்க்க போறோம். ஸோ அது இது சூடா இருக்கும் போது சேர்த்தாதான் அது கரெக்டா இருக்கும். ஸோ இதை இந்த பவுல்ல மாத்தியாச்சு.
இப்போ அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேரா ஜெல் தான் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலாக வீட்டில் கிடச்சிச்சின்னா அதுலேருந்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் கடையில் வாங்கினதான் சேர்த்துருக்கேன். அடுத்ததான் நம்ம இதில் சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல். இது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா டோன் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். ஸோ நான் அதனால் ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க. ஏன்னா இது சூடாக இருக்கும் போதே நம்ம இதை ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தான் இதோட நல்லா கலந்துரும். ஆறி போயிட்டு சேர்த்தோம் அப்படின்னா திரியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்க சொல்கிறேன். பாருங்க, இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ண உடனே பாருங்க இதோட டெக்ஸ்சரை பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா அழகாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது இவ்வளவும் நம்ம ஒரே டைமில் யூஸ் பண்ணுறது இல்லை. இது 1 வீக் ஆகிற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். ஸோ இது மாதிரி ஒரு குட்டி டப்பா எடுத்து நம்ம இதை அதில் மாற்றிக்கலாம். நம்ம நல்லா ஜாம் இருக்கும் பார்த்தீங்களா, சாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குல்ல பார்க்கறதுக்கு. நல்ல ஸ்மெல்லு சூப்பராக வருதுங்க. இதை வந்து நம்ம ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது 1 வீக் ஆகிற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். ஸோ 1 டைம் யூஸ் ஆகிற அளவுக்கு பவுலில் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நான் அந்த டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஸோ இப்போ இந்த பவுலில் இருக்கிறத இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் எந்தவித மேக்கப்பும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும். என்னோடய ஃபேஸ் பாருங்கள் ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ இந்த க்ரீமை கொஞ்சமாக தொட்டு நான் எல்லா இடத்துலையும் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணவே நல்லா ஜெல் மாதிரி சூப்பராக இருக்குது. நம்ம இதில் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே வராது. இதே நீங்கள் கடையில் போய் வாங்கி யூஸ் பண்ணுற க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது ஒத்துக்குமானே தெரியாது. சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அலர்ஜி வரும், அதனால வந்து ஒரு மாதிரி இச்சிங் மாதிரி வரும். ஸோ நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டிலே நேச்சுரலாக செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது கையில் தொடும்போதே. இது என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்க்ரப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்மளுக்கு வெளியே வரும். ஸோ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்கள். அந்த லிப்ஸ்க்கு மேலெல்லாம் கருப்பாக இருக்கும், கீழெல்லாம் கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி கழுத்துலேயும் அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணாதீங்க, கழுத்துலேயும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் மூக்காண்டெல்லாம் பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும், அந்த பிரச்சனைலாம் நிறைய பேர் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இது க்யூர் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 கையாலையும் வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டே இருக்க போகிறேன். அந்த மாதிரி 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த போர்ஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்மளுக்கு வெளியே வரும். ஸோ அதனால் 5 மினிட்ஸ்க்கு விடாமல் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஜென்ட்லாக மசாஜ் கொடுக்குற மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த மாதிரி 5 மினிட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே விட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து அது நல்லா வந்து காயட்டும். அதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நான் போட்ட ஃபேஸ் க்ரீம் எல்லாமே காஞ்சிருச்சு. ஃபேஸில் கொஞ்சம் கூட தெரியல பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு தண்ணி மட்டும்தான் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணேன், இன்னும் நான் துடைக்க கூட இல்லை. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் டவல் இல்லைன்னா ஏதாவது கர்ச்சிஃப் அந்த மாதிரி வச்சு துடைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸ் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் டல்லாக இருந்தது. ஜஸ்ட்டு 1 டைம் தான் யூஸ் பண்ணேன். அதே 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஃபேஸ் வந்து நல்லா ஒரு க்ளோயிங்கை கொடுக்குது. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. டச் பண்ணால் நல்லா ஷைனிங்காக இருக்குது, அப்படியே வழுவழுன்னு இருக்க மாதிரி இருக்குது. நல்லா ஒரு சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா கை வச்சு டச் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஜஸ்ட் ஒரு பொட்டு மட்டும்தான் நான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸ் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நீங்களே போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்ணெல்லாம் வந்து அப்படி டச் பண்ணால் புஜிக்குன்னு சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு டைம்லேயே இந்த அளவுக்கு இருக்குன்னா பெரிய விஷயந்தாங்க. இது வந்து ஒரு 1 வீக் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறீங்க, உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குன்னா ஜஸ்ட் 1 டைம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.